திருவண்ணாமலையில் பாமக சார்பில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாடு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சந்தைமேடு பகுதியில் நடைபெற்றது. ஏராளமான விவசாயிகள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மாநாட்டில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் கூறியதாவது: முதல் துறை விவசாயத்துறை, வேளாண் துறையில அங்கே மக்கள் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 63 விழுக்காடு. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் 63 விழுக்காடு மக்கள் யாரு? உழவர்கள். ஆனால் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பங்களிப்பு, பொருளாதாரத்தின் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 11 விழுக்காடு, 11%. இருக்கிறது எவ்வளவு? 63 விழுக்காடு. அவருடைய பங்களிப்பு வெறும் 11 விழுக்காடு. அடுத்தது உற்பத்தி துறை. உற்பத்தி என்ன தெரியுமா? மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் இந்த காரு, இந்த ஷர்ட், பேஸ்ட், பிரஷ் அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, 10,000 கோடி வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் அங்க ஏமாத்திட்டு வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான் பல பேர். 10,000 கோடியை ஏமாத்தி. ஆனா நம்ம விவசாயி 10,000 ரூபாய் வாங்கினு 10 முறை பேங்க்ல இருந்து வந்துட்டு போறான். சுயமரியாதை அதிகம் நம்ம விவசாயிகளுக்கு. 10,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க முடியாம கைத்துல தொங்குறாங்க. எவ்வளவு பேர் பார்த்தாச்சு. ஏன்னா அதிக சுயமரியாதை உள்ளவர்கள் விவசாயிகள். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள். எனக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது? எங்களுடைய தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்கோம். 45 தீர்மானங்கள். இந்த 45 தீர்மானங்களையும் தமிழக அரசு நிறைவேற்றிச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமா மாறும். சந்தேகமே கிடையாது. இந்த 45 தீர்மானங்களும் அதை அரசு நிறைவேற்றினால் சந்தேகமே கிடையாது, தமிழ்நாடு will be the number 1 state in this country. ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது, அமைத்தது கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில், மேல்மா பகுதியில் சிப்காட் நிலத்தை சிப்காட் உருவாக்குவதற்காக 3500 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க இருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள். நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம். உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சி நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கொடுங்கோல் ஆட்சியில கூட உழவர்களை சிறை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல. வெள்ளக்கார ஆட்சியில கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல. ஆனால் இப்ப நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இதற்கு பிறகுமா விவசாயிகள் இவர்கள் ஆதரிக்கிறீர்கள்? குண்டர் சட்டம் நினைத்து பாருங்கள். குண்டர் சட்டம். இந்த குண்டர் சட்டம் யார போடுவாங்க ஜெயில? கொலைகாரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன் ஒண்ணுதான் குண்டர் சட்டத்தை போடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை, மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். நான் ஒரு அமைச்சரை நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறார். இவர் சொல்றாரு, எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும். சோறு ஆகாயத்தில் விளைக்க முடியும், இந்த மண்ணில் தான் விளைக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்டீங்கன்னா, இல்ல கம்போடியா, லாவோஸ், சைனா, ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க, எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம், எங்களுக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா, மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்களா?
அந்த நிலை வரக்கூடாது, வர விட மாட்டோம். தமிழ்நாட்டிலே ஒரு சென்ட் விளை நிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் என்ன வேணா பண்ணியா, என்ன வேணா பார்த்துக்கலாம். நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, மதுரை, மேலூரில் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்கே மக்கள் போராட்டம், பாட்டாளி கட்சி போராட்டத்தினால இப்ப விழித்துக் கொண்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், 10 மாதம் அமைதியா இருந்துட்டாங்க. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டு தெரியுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அப்ப பாத்தீங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், வேதாந்தா, திமுக, அந்த புள்ளி 4 புள்ளி இருக்கு. புரியுதா? அந்த 4 புள்ளியும் அதுக்காக இப்ப மாட்டிக்கிட்டு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல, நாங்க தொடங்கல, மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன், ஆவேசமா பேசுறாரு.